ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள் மிக அதிகமாக நேசிக்கப்படுகின்ற உடன் விசுவாச குடும்பங்களை, இந்த மகிழ்ச்சி நிறைந்த டிசம்பர் மாதம் 29ஆம் நாள் இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை நேரத்தில் மீண்டுமாக கர்த்தருடைய சமூகத்திலிருந்து உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலை நேர தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்களுக்காய் பெத்லகேமிலே பாலகனாய் அவதரித்த ஆண்டவரே, ஒரே பேரான குமாரனை அனுப்பினவரே, மாம்சத்தில் வெளிப்பட்டு மாம்சத்தில் செய்த பாவங்களை எங்களுக்காக சிலுவையில் சுமந்தவரே, இதோ அந்த மகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் நிறைந்த டிசம்பர் மாதம் கடைசி நாட்களிலே, ஆண்டவர் இந்த 2020ஆம் ஆண்டின் கடைசி நாட்களில் நாங்கள் இருக்கின்றோம். கர்த்தர் மட்டுமா எங்களோடு இருந்து எங்களுக்கு உதவி செய்தரே. இனிமேலும் ஆண்டவர் இம்மானுவேலராய் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். இந்த காலை நேர தியானத்திலும் ஆண்டவரே, அடியனை மறைத்து நீர் பேசும். அடியனோடு இணைந்து ஊழியத்தில் இருக்கிறவர்களையும், அடியன் பணியாற்றி கொண்டிருக்கிற வேலூர் கிறிஸ்துலுத்திரன் திருச்சபையின் குடும்பங்களையும் மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும் சந்தித்தருளும். இந்த உலகம் முழுவதுமாக இந்த காணொலி மூலமாய் ஒவ்வொரு நாளும் பார்த்து கேட்டு கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே, உம்முடைய இறை வார்த்தையை ஆசீர்வாதமாய் தார். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக மிக அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்களிலே நாம் இருக்கின்றோம். 2020 நாம் கடைசி நாட்களிலே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் உங்களோடு கூட நான் வாசித்து தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது யோசுவாவினுடைய வரலாற்று புத்தகம் 1 அதிகாரம் 9ஆம் வசனம். யோசுவா 1 அதிகாரம் 9ஆம் வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? வீறுகொள், துணிந்து நில், அஞ்சாதே. வீறுகொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே. ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுளும் உன் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் என்பதே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மகிழ்ச்சி நிறைந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய திரு வார்த்தையின் வழியாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இதை இன்னொரு மொழிபெயர்ப்பில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், மனோபலங்கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் யோசுவாவுக்கு வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தின தலைவர்களுள் மோசேக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய தலைவர் என்று சொன்னால் அது யோசுவாதான். மோசேவை பற்றி நாம் பார்க்கிற போது he was a dynamic leader என்று நம்ம பார்க்கிறோம். he was a great leader of Israel. ஏன்னா இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துகிறவர்கள் சாதாரணமானவர்களாய் இருக்க முடியாது. அவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள், கீழ்ப்படியாதவர்கள், கடவுளையை எதிர்த்து பேசக்கூடியவர்கள், முறுமுறுக்கக்கூடியவர்கள், உணவு உண்ட பின் இறைச்சி பற்களில் இருக்கிற போதே கடவுளை மறந்துவிடக்கூடியவர்கள் என்பதெல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்போ மோசேனுடைய நாட்களுக்கு பின்பு யோசுவாவை கடவுள் கொண்டு வருகிறார். யார் இந்த யோசுவா என்று நாம் ஏற்கனவே நம்முடைய வேத ஆராய்ச்சியில தியானங்களில பார்த்திருக்கிறோம். நூனின் குமாரனாகிய யோசுவா என்று இந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, யோசுவாவை பற்றி நாம் பார்க்கிற போது மோசேயோடு கூடவே இருந்த ஒரு விசுவாசம் உள்ள ஒரு சீடன், தன் எஜமானுக்கு அவன் விசுவாசமா இருந்தான். அப்போ யோசுவாவோடும் காலேபும் உடன் இருந்ததாக சொல்லப்படுகிறது. யோசுவா மோசேயோடு இருந்து எல்லா காரியங்களையும் பார்க்கிறார். அவர் இளம் பிராயத்திலிருந்து, சின்ன பிள்ளையிலிருந்து மோசேயோடு இருந்ததுனால மோசேனுடைய அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை அவர் பெற்றுக்கொண்டார் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார். அவரும் ஒரு மிகப்பெரிய டைனமிக் லீடராக அவருடைய கேரக்டரெல்லாம் நாம் பார்த்தா
ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இஸ் வெரி வெரி போல்ட் இல்லையா? ரொம்ப பயங்கரமான ஒரு தலைவனாக, தளபதியாக இஸ்ரவேலுக்கு இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை காலை நேரத்தில் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், ஒருவேளை இந்த பழைய வருஷத்தை விட்டு புதிய வருஷத்தில் போகிற போது கூட இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற தீர்க்கர்களும் அல்லது போதகர்களும் பாஸ்டர்ஸுமா இன்னைக்கு இருக்கிறவங்க 2021 அப்படியே ஆசீர்வாதமா இருக்கும், ஆசீர்வாதத்தின் மழை பொழியும், அல்லது பாலும் தேனும் வழிந்து ஓடும் என்று இன்றைக்கு மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்படிதான் 2020 சொன்னாங்க. 2020 அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், ஒன்றும் இல்லை. அதனால இன்னைக்கு இப்படி கடவுளுடைய வசனத்தை வச்சு ஏமாத்தி கொண்டிருக்கிற பாஸ்டர்ஸ் இன்னைக்கு இதெல்லாம் கவனிக்கணும். நமக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. வசனத்தை சொல்லுங்க, யதார்த்தமா சொல்லுங்க. கடவுள் நம்ம கூட இருக்கிறார். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்ம கூட இருக்கிறார். பிரச்சனைகள் வராது என்று சொல்லவே கூடாது. பிரச்சனைகள் வந்துனே தான் இருக்கும். உலகம் முடிகிற வரையில பிரச்சனைகள், போராட்டங்கள் நமக்கு உண்டு என்று ஆண்டவரை சொல்லி இருக்கிறார். ஆண்டவருக்கே இந்த உலகம் பிரச்சனைகளை கொடுத்த உலகம் நமக்கு கொடுக்காது. நமக்கு சமாதானமா, எப்பவுமே சமாதானமா இருக்கும், சந்தோஷம் இருக்கும், கை நிறைய பாக்கெட் நிறைய பைசா இருக்குன்னு எல்லாம் தப்பா நம்ம சொல்லக்கூடாது. அது தவறானது, கடவுளுக்கு விரோதமானது, அது பொய் தீர்க்க தரிசனம், பொய்யானவர். நிச்சயமா நமக்கு ஆபத்து பிரச்சனைகள் உண்டு. ஒருவேளை 2020 இப்படி இருந்துச்சுன்னா 2021 இதை விட பயங்கரமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு. ஆனா பயப்படக்கூடாது. அதனால்தான் எங்க யோசுவா வழியாக கடவுள் சொல்றாரு, துணிந்து நில். இல்லையா? 2021 நீ எதிர்கொள்ள வேண்டும். நீ வாழ்ந்துதான் ஆகணும். நீ ஓட முடியாது, மறைந்து கொள்ள முடியாது, வாழ்ந்து ஆக வேண்டும். ஆனால் நீ வாழுகிற போது துணிந்து நில். ஏனென்றால் கடவுள் உன்னோடு இருக்கிறார். ஆமென். அதான் நீங்க யோசுவா வழியாக கடவுள் நமக்கு கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதமான காரியம். கடவுள் நம்மோடு இருக்கிறார். யோசுவா மிகப்பெரிய ஒரு சேனையை வழிநடத்துகிற போது அவன் பயந்தான். ஐயோ, இஸ்ரவேல் மக்கள் மோசேக்கே கீழ்ப்படியவில்லையே, எனக்கு எப்படி கீழ்ப்படிவார்கள் என்று. அப்போ மோசே சொல்றாரு, 1:5 நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொல்லி இருக்கிற ஆண்டவர் நோடு கூட இருக்கிறபடியால் நீ பயப்படாத யோசுவா, நீ தைரியமா போய் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்து, துணிந்து செல் என்று யோசுவாவுக்கு மோசே இங்க கடவுள் வசனத்தை சொல்லுகிறதை, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்போ யோசுவாவுக்கு மோசே என்ன சொல்லி அனுப்பினாரு? போ, அடுத்த இந்த மக்கள் நல்லா கீழ்ப்படிவாங்க, நல்லா பக்திமானா இருப்பாங்கன்னு சொல்லி அவரு. உபத்திரங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு. யோசுவா போகிற வழியெல்லாம் பிரச்சனை தான். எதிரி அரசர்கள் வந்து அவங்க கூட போர் செஞ்சுனே இருக்கிறாங்க, சமாதானமாகவே இல்லை. ஆனால் ஒரே நம்பிக்கை, கடவுள் என்னோட கூட இருக்கிறார் என்கின்ற செய்தி தான். அதனால்தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ துணிந்து நில், தைரியமா நில்லுப்பா. the boldness, the very boldness and be courageous என்று இந்த வசனம் சொல்லுகிறது. be courageous and bold because our Lord and God is with us. கடவுள் நம்மோடு கூட. அதனால்தான் அவருக்கு இம்மானுவேல் என்று இயேசு பிறப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவருக்கு பேர் வைக்கிறாங்களே. அப்போ 2021 அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சும்மா மக்களை ஏமாத்துறத விட நிச்சயமா 2021 நமக்கு பிரச்சனைகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, வியாகுலங்கள் உண்டு. இந்த COVID-19 போல எத்தனை வியாதி வரும் என்று நமக்கு தெரியாது, இயற்கை பேரழிவுகள் வரும், எல்லாமே வரும். ஆனால் நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் நம்முடைய கரத்தை பிடித்து கொண்டிருக்கிறார் என்ற நற்செய்தியை மட்டும் மறந்துடக்கூடாது. ஆமென். கடவுள் நம்ம கூட இருக்கிறார். அதனால்தான் தைரியமா சொல்றாரு, நீ துணிந்து நில்லு, தைரியமா நில்லு. அடுத்தது சொல்றாரு, வீறுகொள், கவலைப்படாது, மனோபலம் கொண்டு என்று அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய லேட்டஸ்ட் மொழிபெயர்ப்புல, பழைய மொழிபெயர்ப்புல அது மொழிபெயர்ப்பட்டு இருக்கிறது இல்லையா? வீறுகொள் என்று சொன்னால் மனோபலம் கொள். அப்போ நம்முடைய இருதயம் பயப்படவே கூடாது. அதனால்தான் ஏசாண்டவர் இந்த உலகத்தை விட்டு நான் போறேன்னு சொல்லி சீடர்களுக்கிட்ட சொல்லி கொண்டிருக்கிற போது அவங்க பயப்பட்டாங்க. அப்போ சொல்றார் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக சொல்றார். ஏன்னா இன்னைக்கு நம்முடைய இருதயம் தான் ரொம்ப முக்கியம். இருதயத்துல பலவீனமா இருக்கிறவங்க இன்னைக்கு சீக்கிரமாய் சோர்ந்து போவார்கள், டயர்ட் ஆயிடுவாங்க.
எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்போ இருதயம் ஸ்ட்ராங்கா இருந்தா எவ்வளோ எந்த கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளலாம், எவ்வளோ வேலையினாலும் செய்யலாம். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, என் பிரியமான சகோதரர்களே, என் சீடர்களே, உங்கள் இருதயம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க விசுவாசமா இருங்க. கடவுள் இடத்துல விசுவாசமா இருக்கிறீர்களே, என்னிலும் விசுவாசமா இருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு சொல்றார். அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் மனபலம் ரொம்ப அவசியம். பிரியமானவர்கள், எதற்கெடுத்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதுக்கெடுத்தாலும் நம்ம சோர்ந்து போகிற அவசியம் இல்லை. கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நற்செய்தியை நாம் பெற்றிருக்கிறோம் இல்லையா? நம்ம கூடவே அவர் பிறந்திருக்கிறாரு, நம்முடைய வீட்டில் இருக்கிறாரு இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் அவர் வெளிப்பட்டிருக்கிறாரு. ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ மனோபலம் கொண்டு திடமனதாயிரு, வீறுக்குள் அஞ்சாதே இல்லையா? அதான் மூணாவது சொல்றாரு, அஞ்சாதே. அஞ்சாதே என்று சொன்னால் பயப்படாது. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், திருமறையில 365 தடவை இந்த பயப்படாதே பயப்படாதே என்ற வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என் மக்களே, என் பிரியமானவர்களே, பயப்படாதீங்க, நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நீ கவலைப்படாத, உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நான் இருக்கிறேன். அதான் சொல்றாரு. அடுத்தது சொல்றாரு, கவலைப்படாது, எதை குறித்தும் கவலைப்படாது. ஐயோ 20 எப்படி இருந்துச்சு, 20ல நான் நிறைய கஷ்டப்பட்டேன், வேலை வாய்ப்பு இல்லை, பணம் இல்லை, சம்பாத்தியம் இல்லை, எனக்கும் நோய் வந்துச்சு, அதுலேருந்து கொஞ்சம் எப்படியே மீண்டு வந்துட்டேன், இனி 2021 எப்படி இருக்க போதோ, இதை விட பயங்கரமா இருக்கும். அதான் சொல்றேன், நான் பயங்கரமா இருக்கும். பட் டோன்ட் வரி, கவலைப்படாது. நீ கவலைப்படுவதனால ஒரு முளத்தை கூட்டவும் குறைக்கவும் முடியாது. பிரியமானவர்கள், நீ கவலைப்படுவதனால கிழக்கிழ உதிக்கிற சூரியனை மேற்கே உதிக்க செய்ய முடியாது, எதையும் மாற்ற முடியாது. ஒன்னே ஒண்ணுதான் செய்ய முடியும், முழங்காலில் நின்று ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க தான் முடியுமே தவிர நீ கவலைப்படுவதனால எதுவும் செய்ய முடியாது. அதனால்தான் 1 பேதுரு 5 பேதுரு சொல்லுகிறார், உங்கள் கவலையெல்லாம் என் மீது வைத்து விடுங்கள், நான் உங்களுக்காக கவலைப்படுகிறேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, கவலைப்படுவதனால நம்முடைய உடல் பாதிக்கப்படும், நம்முடைய உடல்ல வியாதி தான் அதிகமாகும். இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்லுகிற ஆலோசனை என்ன? கவலைப்படுவதனால சுகர், பிபி தான் ரைஸ் ஆகுது. அது அவசியம் இல்லை. நம்ம ஏன் நம்ம உடம்பை கெடுத்துக்கொள்ள வேண்டும்? நம்ம கவலைப்படுறதுனால, யோசிப்பதனால உடல்நிலை கெடுகிறது. ஆகவே நாம் அதை பற்றி கவலைப்படாமல், எதை பற்றியும் கவலைப்படாமல், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், இம்மட்டும் உதவி செய்த எபினேசர், இம்மட்டும் என்னோடு இருந்து என்னை வழிநடத்தினவர், என்னை பாதுகாத்தவர், பராமரித்தவர், உணவளித்தவர், நிச்சயமாக எதிர்காலத்தில் எனக்கு இதைவிட அதிகமான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவார் என்பதில் சந்தேகமில்லை. ஏன்னா நான் அவருடைய கரத்தை பிடித்திருக்கிறேன், அவர் என்னுடைய கரத்தை பிடித்திருக்கிறார், அவர் என்னுடைய கரத்தை பிடித்திருக்கிறார், அவர் நம்மை பிடித்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் சொல்றாரு, கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு கூட இருப்பேன். ஆம் பிரியமானவர்களே, யோசுவாவுடைய வாழ்க்கையில யோசுவா எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் அவருக்கு வெற்றி கிடைத்தது. அதனால்தான் அவரை தளபதி என்று நம்ம சொல்லுகிறோம் இல்லையா? அவர் ஒரு மிகப்பெரிய போர் வீரனாக, சேனையின் தளபதியாக, வாரியர் என்று சொல்லுவார்கள். அவரை வெற்றி வேந்தராக கடவுள் பயன்படுத்தினார். போகிற இடத்தெல்லாம் வெற்றி. அவருடைய காலத்துல தான் இஸ்ரவேல் மக்கள் எரிகோவை இடித்தார்கள். மிகப்பெரிய தடை வந்தது, மிகப்பெரிய தடை. எரிகோ என்பது 6 ரதங்கள் ஒரே நேரத்தில் பயணிக்கக்கூடிய அளவுக்கு அந்த சுவர் மிகப்பெரிய, ஏறக்குறைய 30-40 அடிக்கு மேல அது இருக்கும். இன்னைக்கு நம்ம 6 ways ரோடு இருக்கு, மெயின் ரோடு இருக்குது இல்லையா, எம்சி ரோடு, அது போல இருக்கும். அவ்வளவு பெரிய அந்த கற்கள், பெரிய கற்கள், பாறாங்கற்களினாலே செய்யப்பட்ட அந்த கோட்டை எப்படி இடிந்து விழுந்தது? கடவுளை துதித்தார்கள், கடவுளை போற்றினார்கள், கடவுளை வணங்கினார்கள், கடவுளிடத்தில் சென்றார்கள். ஆகவேதான் அங்கே போற்றி புகழ்ந்தவுடனே அந்த சுவர், மதில், எரிகோ மதில் இடிந்து விழுந்தது. பிரியமானவர்கள், தடைகள் வரும், நம்முடைய வாழ்க்கையில பெரிய பெரிய தடைகள் வரும், பெரிய பெரிய புயல்களும், இந்த நிவர் புயல் போல, பிரேவி புயல் போல வரும். அதற்காக நாம் பயந்து அஞ்சி நடுங்கி ஓடவே கூடாது. நாம் போகிற இடமெல்லாம், நாம் பணி செய்கிற இடமெல்லாம், நாம் வாழுகிற இடமெல்லாம் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்கின்ற செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த காலை நேரத்தில் அன்பானவர்களே, ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் என்று. அன்பானவர்களே, ஒருவேளை ஒரு குழந்தை தன் வாழ்க்கையில
யாரை மிக அதிகமாய் நம்பும்? தன் தகப்பனை தான் அதிகமாய் நம்பும். ஏன்னா தகப்பன் வெளியிலே சென்று அவர் வருகிற போது அப்பா தனக்கு எல்லாத்தையும் வாங்கின்னு வருவார்னு அந்த குழந்தை நம்பும். அதே நேரத்தில் குழந்தையோடு அப்பா வெளியே போகும்போது அப்பா குழந்தைக்கு பாதுகாப்பாக இருப்பார். எல்லா விதத்திலும் எல்லா நேரத்திலும் இந்த குழந்தைக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் ஒரு குழந்தை ஒரு பேருந்தில் மலைப்பாங்கான இடத்துல பயணித்து கொண்டிருக்கிறது. ஒரு பயங்கரமான மலைப்பாதை. அங்கே மக்கள் எல்லாம் பயணிக்கிற போது மிகுந்த பயத்தோடு அச்சத்தோடு இருக்கிறார்கள். ஏனென்றால் அது ஒரு மழைக்காலம். பஸ்ஸு கொஞ்சம் பிரேக் டவுன் ஆனாலும் சருங்கினாலும் மிகப்பெரிய பள்ளத்தில் 100 அடி 200 அடி பள்ளத்தில் விழுந்து மக்கள் எல்லாம் மரித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போது இந்த குழந்தை அந்த சீட்டில் உக்காந்து ஜாலியாக சிரிச்சுனே பாட்டு பாடினே வருது. எல்லாரும் பார்க்குறாங்க, பிள்ளைய பார்க்குறாங்க. ஏன்னா நீ மட்டும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறியே, உனக்கு எவ்வளோ இந்த சந்தோஷம் எப்படி வந்தது, உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த குழந்தை சொல்லுகிறது, நான் ஏன் பயப்பட வேண்டும், எனக்கு எந்த பயமும் இல்லையே. ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த பேருந்தை இயக்கி கொண்டிருக்கிறவர் என் தகப்பனார். இந்த பேருந்தை இயக்கி கொண்டிருக்கிறவர் என் தகப்பனார். அவர் பத்திரமா என்னை கொண்டு போய் வீட்டில் சேர்ப்பார். அதனால் நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சிரித்து கொண்டே சொன்னதாம். ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, வியாதிகள் உண்டு, கொள்ளை நோய் உண்டு, இயற்கை பேரிடர்கள் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் இந்த கஷ்டத்தின் மத்தியிலே என்னை வழி நடத்துகிறவர் என் ஆண்டவர், என் தகப்பன், என் பிதா. எனக்காக அவர் பெத்லகேமிலே பாலகனாய் வெளிப்பட்டவர் என்பதை நாம் உணர்கிற போது உண்மையான அந்த உணர்வுகளுக்கு நிச்சயமாக உயிர் உண்டு. ஆம் பிரியமானவர்களே, மனோபல கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். வீறுக்குள் துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே, கடவுளும் ஆண்டவருமாகிய கர்த்தர் நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட இருக்கிறார். யோசுவாவோடு இருந்த ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். ஆக நீ தைரியமாயிரு, போல்டாயிரு, கரேஜாயிரு. கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் திருவசனத்தினாலே பிரியமானவர்களே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஆண்டவரை நாம் ஜெபிக்கலாம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இதோ இந்த மகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் நிறைந்த ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் இப்படி சமூகத்தை நோக்கி பார்க்கின்றோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த 2020ஆம் ஆண்டின் கடைசி நாட்களிலே நாங்கள் இருக்கின்றோம். இந்த ஆண்டை நாங்கள் திரும்பி பார்க்கிற போது அநேக மக்கள் சொல்லுகிறார்கள், இது ஒரு பிரயோஜனமற்ற ஒரு ஆண்டு, இதில் நாங்கள் ஒன்றும் பெற்றுக்கொள்ளவில்லை, இழந்தது அதிகம், பெற்றுக்கொண்டது ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார்கள். வியாதிகள், கொள்ளை நோய், இயற்கை பேரிடர்கள், பொருளாதார நஷ்டம், உயிர் சேதம், பொருட்சேதம் என்று சொல்லி நிறைய ஆபத்துகளை, பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்தோம் என்று சொல்லுகிறார். ஆண்டவர், இது ஒரு பார்வை என்றாலும் இன்னொரு பார்வையில இந்த வருஷத்தை பார்க்கிற போது இயற்கை ஆண்டவரே இன்றைக்கு தன்னை உருமாற்றி கொண்டிருக்கிறது. அதனால நல்ல மழை வருகிறது, ஓசோன் லேயர் நல்லா மாறி இருக்கிறது, ஆக்சிஜன் லெவல் அதிகரித்திருக்கிறது, மரங்கள் வெட்டப்படவில்லை, காசு மாற்றுப்படுதலிருந்து குறைந்திருக்கிறது. இவையெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் ஆண்டவரே, எங்களுக்கு நிறைய கஷ்டங்கள், பிரச்சனைகள் வந்தது உண்மைதான். இன்றைக்கு விவசாய போராட்டம், பொருளாதார நஷ்டம், ஆண்டவர் இன்றைக்கு நிறைய மக்கள் வீதிகளில் இறங்கி தங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் ஆதாரத்திற்காய் அவர்கள் கோரிக்கை வைத்து அரசாங்கத்தில் முறையிட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாங்கள் ஒரு புதிய வருஷத்துக்குள்ளாய் பிரவேசிக்க போகிறோம். ஐயோ, 2020 எப்படி இருந்தது, 2021 எப்படி இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பயந்து கலங்கி போயிருக்கிற நேரத்தில் நீ சொல்லுகிறீர், என் மகனே மகளே, வீறுக்குள் துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே, கடவுளும் ஆண்டவருமான நான் நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்களித்திருக்கிற தெய்வமே, உம்முடைய வாக்கிற்காக ஸ்தோத்திர ராஜா. பி கரேஜஸ் என்று சொல்லியிருக்கிறேன், பி போல்ட்னஸ் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் நடந்து கொள்ள கிருபை தார். இந்த வசனத்தை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிற
உலக முழுவதும் இருக்கிற எல்லா மக்களையும் என் தேவன் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவர், வெளிநாடுகளில் இருக்கிற எங்கள் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர், இந்திய தேசத்தில் இருக்கிற பல மாநிலத்திலிருந்து பார்க்கிற மக்களை ஆசீர்வதிப்பீராக. அடியேன் பணியாற்றி கொண்டிருக்கிற வேலூர் கிறிஸ்து லுத்தரன் திருச்சபையின் குடும்பங்களை பொறுப்பாளர்கள் ஆசீர்வதியும். இந்த ஆம்பூர் பகுதியில் மற்ற எல்லா பகுதியில் இருக்கிற மக்களை ஆசீர்வதியும். அடியனோடு இணைந்து ஊழியத்தில் இருக்கிற மரியாதைக்குரிய அன்பரசன் சாருக்காக, அக்காவுக்காக, பிள்ளைகளுக்காக, கோயில் பிள்ளை ராஜ் அண்ணனுக்காக, குடும்பத்திற்காக, ஆனந்தராஜ் அண்ணனுக்காக, குட்டி அண்ணனுக்காக, இந்த குழுவுக்காக ஜெபிக்கிறாண்டும். அப்படியே எனக்கு இந்த பெர்மிஷனை கொடுத்து நடத்தும்படியாக சொல்லியிருக்கிற ஆமூர் கண்கடை லுத்தரன் திருச்சபையின் ஆயருக்காக, பொறுப்பாளர்களுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபைக்காக, ஆயர் பெருமக்களுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். 3 சபை சங்கங்களுக்காக ஜெபிக்கிறோம். நடைபெற்று வருகிற ஊழியங்களை ஆசீர்வதி. ஆண்டவரே, விசேஷமாக இந்திய தேசத்திற்காக ஜனாதிபதி, பிரதமர், முன்காலத்தில் பணியாற்றுகிற மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறை, தூய்மை பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவனே, எல்லாரும் கர்த்தர் ஒவ்வொருவரும் விசேஷமாக இது ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர், விவசாய போராட்டங்களுக்கு ஒரு முடிவு வரட்டும். விவசாயங்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை ராஜா, சாப்பாடு இல்லை, பசியும் பட்டினமா இருப்போம். அவர்கள் பசியும் பட்டினமா நஷ்டமா இருந்து இன்னைக்கு எங்களை வாழ வைக்கிறார்கள். அரசாங்கம் செவி கொடுக்கட்டும் ராஜா, அவங்களுக்கெல்லாம் செவி கொடுக்கட்டும், தேவையானதை செய்து கொடுக்கட்டும். இது அந்த 2021 எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் உம்மை நம்பி நாங்கள் செல்கிறோம், உம்மை நம்பி வந்திருக்கிறோம் ராஜா. நாங்கள் தைரியமாக உம்முடைய கரத்தை பற்றி பிடித்து கொண்டு செல்ல கிருபை தார். இந்த நாளில் கூட உம்முடைய காணொளி மூலமா இந்த நிகழ்வை, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற டாக்டர் சாமுவேல் மார்ட்டின் அங்கிளுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். பலப்படுத்தும், சுகப்படுத்தும். இன்னும் யாரெல்லாம் பலவீனமாய் சுகவீனமா இருக்கிறார்களோ, பார்க்கிறார்களோ, ஜெபம் தேவைப்படுகிறதோ, என் தேவனே எல்லாரையும் ஆசீர்வதிப்பீரா. ஆண்டவரே, நோய்களை, கட்டுகளில் இருந்து, சாபத்திலிருந்து விடுதலை செய்வீரார். இந்திய தேசத்தில் நடைபெற்று வருகிற எல்லா ஊழியத்தையும் ஆசீர்வதி. போதமார்களை ஆசீர்வதி. அவர்கள் பணத்துக்காக, ஆண்டவரே, பேருக்காக வேலை செய்யாமல், தவறான வசனங்களை சொல்லாமல், ஆண்டவர் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் உண்மையான வார்த்தைகளை பயன்படுத்தவும், மக்கள் மத்தியிலே இயேசுவை, ஆண்டவர் உண்மையான தெய்வத்தை விதைப்பதற்கு தவறான காரியங்கள் அவசியமே இல்லை. உண்மையாய் அவர்கள் பணியாற்ற கர்த்தர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அனைத்து போதக பிதாக்களையும் உடைய குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவளை ஆசீர்வாதியம் செய்கிற ஊழியர்களுக்கு ஏற்ற ஊதியத்தை என் தேவனை சபை மக்கள் கொடுக்கவும் போஷிக்கவும் கர்த்தர் கிருபை தார். இது அந்த நேரத்தில் கூட ஜபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, லண்டன்ல வசித்து வருகிற எங்கள் அன்பு சகோதரர் BYM ஸ்கைலாப் குமார் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் குடும்பமாக பார்க்கிற அவரை ஆண்டவர் நீர் ஆசீர்வாதியும். அவருக்கு நல்ல சுகம், பலன், சிவனை தாரும். குடும்பத்தின் மக்களை ஆசீர்வாதியும். லண்டன்ல ஆண்டவரை இந்த COVID-19 ஏற்பட்டிருக்கின்ற ஆண்டவரை லாக்டவுன், ஆண்டவர் எல்லாரையும் இன்றைக்கு மிகப்பெரிய பயத்திற்குள்ளாய், அச்சத்திற்குள்ளாய், கவலைகளுக்குள்ளாய் உட்படுத்தியிருக்கிறது. ஈஸ்டரை கொண்டாட முடியவில்லை, இதோ கிறிஸ்துமஸையும் கொண்டாட முடியவில்லையே, நியூ இயரை கூட கொண்டாட முடியவில்லையே என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற அண்ணன்மார்களை, அக்காமார்களை நீர் ஆசீர்வதிராஜ். பலப்படுத்தும், தைரியப்படுத்தும். வீருக்குள் துணிந்தனில், அஞ்சாதே, கவலைப்படாதே, கடவுள் உன்னோடு கொண்டிருக்கிறார், இவையெல்லாம் மாற்றுவார், இது லேசான காரியம், இது மலை போல வந்தாலும் பனி போல மாறும் என்று சொல்லி ஆண்டவரே அவர்களை பலப்படுத்துவீராக. எதிர்கொண்டிருக்கிற புத்தாண்டு அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை தார். அதே போல ஆண்டவரே, அருமையான எங்களுடைய திருச்சபையின், ஆம்பர் கண்கடையா லுத்தரன் திருச்சபையினுடைய பைபிள் அம்மா திருமதி பர்வீன் ஜோயல் அவர்களுக்கு ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும், அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதியும், அவருடைய கணவர், பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்கள் செய்கின்ற ஆண்டவரை ஊழியம் கண்கடையா லுத்தரன் திருச்சபையில ஏழை எளிய மக்களுக்கும் எல்லாருக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதம் இருக்கிறதை நாங்கள் பார்த்திருக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உடைய மகளை, உடைய தாசரை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோங்க. புத்தாண்டை அவளுக்கு ஆசீர்வாதமாய் தார். அதே போல அன்பு நண்பர் பாக்கியராஜுக்கா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அடியனுடைய உடன் படித்தவர், இவருடைய சொந்த கிராமத்தை சேர்ந்தவர், அவருக்கு நல்ல சுகம், பலன், ஜீவனை தாரும். ஆண்டவரே, மனைவி, குழந்தையை ஆசீர்வதியும். புதிதாய் ஆண்டவரே குழந்தை நீர் கொடுத்திருக்கிறீர் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். குழந்தைக்கு நல்ல சுகத்தை, பலத்தை தாரும். அவருடைய பெற்றோர்கள், குடும்பத்தின் மக்கள், அவர் பணியாற்றுகிற அந்த சென்னையில் இருக்கிற போது கூட நீர் அவரை பாதுகாத்து வழி நடத்துறாச்சு. இன்னும் யார் யாரெல்லாம் இந்த காணொலி மூலமாய் பார்த்து கேட்டு ஐயோ எனக்கு ஜெபம் வேண்டுமே, எனக்கு சுகம் வேண்டுமே என்று சொல்லி ஜபிக்கிறார்களோ எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிப்பீரார். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும் ஆண்டவரே. விடுதலை தாரும், சமாதானத்தை தாரும், தைரியத்தை தாரும், பயத்தை போக்கும். வீருக்குள் துணிந்தனல், அஞ்சாதே, கவலைப்படாதே என்ற வசனங்களோடு நாங்கள் கடந்து செல்ல கிருபை தார். ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென்.